இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுடன் உங்கள் சகோதரன் மார்க். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத பகுதியிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலில் உள்ள 3 விசித்திரமான உண்மைகள். நீங்கள் எத்தனையோ நற்செய்தி கூட்டங்களிலே எத்தனையோ பேர் உபதேசிப்பதையும் போதித்ததையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த ஒரு வேத பகுதியிலே நாம் இன்று எதை பற்றி தியானிக்க போகிறோமோ, இந்த வேத பகுதியிலே இருக்கக்கூடிய வசனங்களில் இருக்கும் அந்த உண்மைகளை இதுவரையில் யாருமே அவ்வளவு தெளிவாக மிகவும் ஆழமாக யாருமே தியானிக்கவில்லை. இன்று அந்த வேத பகுதியை நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த 3 விசித்திரமான உண்மைகள் என்னவென்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் மரணித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை நாம் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம். அந்த உயிர்த்தெழும் நாளிலே நாம் அதை விழாவாக பண்டிகையாக நாம் கொண்டாடி இருக்கிறோம். எல்லாம் நாம் சபைகளிலே நாம் செய்வதுதான். ஆனால் அன்று என்ன நடந்தது என்ற இந்த விசித்திரங்களை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். தேவனின் செயல்கள் எப்பொழுதும் இவ்வளவு அபூர்வமாகவும் ஆச்சரியமாகவும் பிரமிக்கத்தக்கதாகவும் இருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. இன்று அது என்னவென்று பார்ப்போம். நாம் பொதுவாக இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த அந்த விஷயத்தை, அந்த வேத பகுதியை நாம் கேட்பது எப்படி கேட்போம் என்றால் இப்படியாக இருக்கும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையிலே, இன்னும் சூரியன் உதிக்கவில்லை. விடியற்காலையிலே அந்த சமயத்திலே மக்தலினா மரியாளும் மற்றொரு மரியாளும் இருவரும் இயேசு கிறிஸ்துவை சமாதி செய்யப்பட்ட அந்த சமாதிக்கு அவர்கள் அருகாமையில் வருவார்கள் பார்ப்பதற்காக. அப்பொழுது நிலநடுக்கம், பூகம்பம் ஏற்படும். வானத்திலிருந்து தேவதூதர் ஒருவர் இறங்கி வருவார். இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவின் சமாதியில் மூடப்பட்ட அந்த பாறாங்கல்லை, பெரும் கல்லை அவர் நகர்த்தி விட்டு அதன் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அந்த வந்த தேவதூதர் அவருடைய முகம் பார்ப்பதற்கு மிகவும் பிரகாசமாயிருக்கும். அவர் அணிந்திருந்த உடைகள் எல்லாம், வஸ்திரங்கள் எல்லாமே தெள்ளத் தெளிவான மிக வெண்மையான நிறத்திலே இருக்கும் என்றும், இதை பார்த்த அந்த தேவதூதர் இறங்கி வந்ததை பார்த்த அங்கே இருந்த இயேசு கிறிஸ்துவின் சமாதியை காவல் காத்துக் கொண்டிருந்த காவலாளிகள் பயபீதியில் உறைந்து போய் அவர்கள் இறந்த பிணங்களைப் போல், சவங்களைப் போல் அங்கே கிடந்தார்கள் என்றும், அதன் பின்பு அந்த தேவதூதர் மக்தலினா மரியாளிடமும் மற்றொரு அங்கு வந்த பெண்மணிகளிடம் அந்த தேவதூதர் பேசுவார். என்னவென்று பேசுவார் என்றால், நீங்கள் எதற்காக, யாரை தேடி இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் சொன்னது போலவே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். வேண்டுமானால் உள்ளே வந்து பாருங்கள் என்பது இந்த வேத பகுதியிலே நமக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பதை பற்றியான வேத பகுதி. இவ்வளவு நேரம் நான் சொன்னது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 6 வசனங்கள் வரை உள்ள விஷயங்களை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அந்த நாளில் நடந்த விஷயங்கள் என்பதை நாம் இதுவரையில் கேட்டிருக்கிறோம். இதற்கு பின்பு காவலாளிகள் செல்வது, மத பெரியாருடன் சென்று பேசுவது, அவர்கள் சூழ்ச்சிகரமான திட்டங்களை தீட்டுவது, இவையெல்லாம் நடக்கும். இப்பொழுது நன்றாக கவனித்தால், இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார். அதை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஆகையினால் நாம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் எங்கே சென்றார், என்னவானார், ஏதாவது தெரியுமா நமக்கு என்று இந்த உயிர்த்தெழுதல்
நற்செய்தியிலே பார்த்தால் நமக்கு சரியான விளக்கம் கூறப்படவில்லை. இன்று இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலில் உள்ள 3 விசித்திரமான உண்மைகள், நம்ப முடியாத உண்மைகள், நம்பித்தானாக வேண்டும். ஏனென்றால் அது உண்மைகள் ஆனபடியால் நம்ப முடியாத விசித்திரமான 3 உண்மைகள் இங்கே என்னவென்று பார்த்தால், இதில் முதலாவது உண்மை மத்தேயு சுவிசேஷத்திலே 28ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களிலே அவர் எப்பொழுது உயிர்த்தெழுந்தார், எப்படி வெளியே வந்தார் என்பது கூறப்படவில்லை. இது முதலாவது விசித்திரமான உண்மை. அவர் எப்படி வெளியே வந்தார் என்று பார்த்தால், இங்கே நாம் உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று பார்த்தால், தேவதூதர் அந்த பெண்மணிகளிடம் மக்தலேனா மரியாளும் மற்றொரு மரியாளும் இந்த பெண்மணிகளிடம் பேசும்போது, அவர் பேசுவதற்கு முன்னால் அவர் என்ன செய்தார், இயேசுவின் சமாதியில் இருக்கும் அடைத்து வைத்திருந்த பாறாங்கல்லை விலக்கி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். உட்கார்ந்தது இயேசு கிறிஸ்துவானவர் உள்ளே இருந்து உயிர்த்தெழுந்து வெளியே வருவதற்காக அல்ல. ஆனால் தேவதூதர் அந்த பெண்மணிகளிடம் பேசும்போது என்னவென்று பேசுவார், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். சிலுவையில அறையப்பட்ட இயேசுவானவர் அவர் உங்களுக்கு சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். வேண்டுமானால் வந்து உள்ளே பாருங்கள் என்று தேவதூதர் அந்த பெண்மணிகளை அழைத்தது இயேசு கிறிஸ்துவானவர் உள்ளே இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் உள்ளே இல்லை என்பதை சொல்வதற்காகத்தான். ஏனென்றால் அந்த தேவதூதர் வானத்திலிருந்து இறங்கி வந்து பாறாங்கல்லை தள்ளி அதன் மேல் உட்கார்வதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவானவர் முன்னாலேயே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். எப்படி உயிர்த்தெழுந்தார் என்பது இப்பொழுது நாம் சொல்ல போகிறோம். எப்பொழுது உயிர்த்தெழுந்தார் என்பதை இந்த விசித்திரமான உண்மைகளில் 3வது உண்மை நாம் விளக்கும் போது உங்களுக்கு புரியும். இப்பொழுது எப்படி அவர் உயிர்த்தெழுந்து வெளியே சென்றார், மூடப்பட்ட சமாதியிலிருந்து எப்படி வெளியே சென்றார் என்று பார்த்தால், இங்கே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உயிர்த்தெழுகும் போது, அவர் உயிர்த்தெழுந்த அந்த க்ஷணம், அந்த நொடியிலே அவருக்கு கொடுக்கப்பட்டது எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பாடி என்று சொல்வார்கள். நாம் இப்பொழுது நமது உடல், இது பிசிக்கல் பாடி, இது நமது சாதாரண உடல். இந்த உடலிலேதான் இயேசு கிறிஸ்துவானவர் 33.5 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து எல்லாம் செய்து முடித்தார். அதற்கு பின்பு இந்த உயிர்த்தெழுந்த மரணித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த நொடியிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பாடி. இந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பாடி என்பது எப்படி என்றால், ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்திற்கு அவர் இந்த பிசிக்கல் பாடி, சாதாரண நம் உடல்களை போல இந்த உடல் இருந்தாலும், இந்த உடலில் இருந்து அவர் இன்னொரு பரிமாணத்திற்கு செல்லக்கூடிய ஒரு உடலை பெற்றார். அதுதான் எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பாடி என்பது. அப்படி என்றால் அவர் சாதாரணமாக நாம் இருக்கும் இந்த பிசிக்கல் பாடி என்று சொல்கிறோமே, இந்த உடலையும் இருக்க முடியும். அதே போல அவர் இந்த உடலை உடனே விட்டு அந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பாடி என்று சொல்லக்கூடிய அந்த மகிமை சம்பந்தமான அந்த ஒரு உடலையும் தரித்துக் கொள்ள முடியும். இப்பொழுது உயிர்த்தெழுந்த அந்த நொடியிலே அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த மகிமை சம்பந்தமான அந்த உடல், அதுதான் எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பாடி. அந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பாடி என்ற அந்த உடலுக்கு சுவரோ காற்றோ அதுவோ இதுவோ எதுவுமே தடையாக இருக்க முடியாது. அவர் எங்கே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த சனமே அவர் அங்கே செல்ல முடியும். அவர் உயிர்த்தெழுந்தது இந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பாடியோடு, இந்த உடலோட உயிர்த்தெழுந்து அவருக்கு எதுவும் திறக்கப்பட வேண்டிய அவசியம் அங்கே தேவையில்லை. அதனால் அவர் எல்லாமே மூடியிருந்த அந்த சமாதியிலே நுழைவாயிலும் பாறாங்கல்லால் மூடப்பட்டு அங்கே சீல் வைக்கப்பட்டது, முத்திரை வைக்கப்பட்டது என்று நாம் படித்திருக்கிறோம். இப்படி இருந்த அந்த சமாதியிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பாடி என்ற மகிமை சம்பந்தமான உடல் அவருக்கு
கொடுக்கப்பட்டதனால் அவர் வெளியே சென்றார். இப்பொழுது இந்த மகிமை சம்பந்தப்பட்ட இந்த உடல் தான் இப்பொழுது நமக்கு இரண்டாவது விசித்திரமான உண்மைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. முதலாவது விசித்திரமான உண்மை என்னவென்று பார்த்தால், இயேசு கிறிஸ்துவானவர் மரணித்து சமாதியில் இடப்பட்ட பின்பு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுகும் போது அங்கே மூடப்பட்ட நுழைவாயிலில் மூடப்பட்ட அந்த பாறாங்கள் திறப்பதற்கு முன்பாகவே அவர் உயிர் தெழுந்து விட்டார். இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த இரண்டாவது விசித்திரமான உண்மை என்னவென்று பார்த்தால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததே, இயேசு கிறிஸ்துவானவர் மரித்த பின்பு அந்த அன்றைய நாளிலிருந்து சீசர்கள் யாருமே வெளியே வரவில்லை. அவர்கள் ஒரு வீட்டிலே கதவையும் ஜன்னல்களையும் பூட்டிக் கொண்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே அந்த யூத மத பெரியோர்கள் இவர்களை பார்த்தால் கொன்று விடுவார்கள் என்ற பயபீதியோடு அங்கே எல்லாவற்றையும் மூடிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்படியாக உட்கார்ந்து இருக்கும் போது அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தால், யோகான் 20வது அதிகாரத்திலே 19வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நான் வாசிக்கின்றேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் அன்றுதான் ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானம் என்று சொன்னவுடன் எப்படி வந்தார்? கதவுகள் பூட்டியிருக்கின்றன, ஜன்னல்கள் பூட்டியிருக்கின்றன. இங்கே காற்று நுழைவதற்கு மாத்திரம்தான் அங்கே இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே இயேசுவானவர் நாம் இதுவரையில் சொல்லப்பட்ட அந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பாடி, அந்த மகிமை சம்பந்தப்பட்ட உடலிலே அவர் தோன்றி என்ன செய்தார்? உடனே அங்கே போய் நின்று அவர்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை மீண்டும் ஒரு முறை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சந்தேகப்பட்டு சோதனை இடும்போது அவர் நாம் இப்பொழுது இருக்கும் இந்த சாதாரண உடலிலே அவர் வந்து விடுகிறார். அப்படி என்றால் மகிமை உடல் கொடுக்கப்பட்டதன் பின்பாக அவர்கள் நினைத்தால், இயேசு கிறிஸ்துவானவர் நினைத்தால் அவர் சாதாரண நாம் கொண்டிருக்கும் இந்த உடலிலே இருக்க முடியும், அல்லது மகிமை சம்பந்தப்பட்ட அந்த சரீரத்திலும் அந்த உடம்பிலும் இருக்க முடியும். இப்பொழுது அவர் அங்கே போய் சமாதானம் என்றவுடன் எல்லோரும் பயந்து போனார்கள். இந்த பயந்து போனதை எங்கே எழுதியிருக்கிறது என்று பார்த்தால், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 36-37 வசனங்களிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே இயேசு கிறிஸ்துவானவர் உடனே சடன்லி என்று சொல்வார்கள், அப்படி உடனே போய் நின்றதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவானவரை அவர்கள் பேய் என்றும் பிசாசு என்றும் கெட்ட ஆவி என்று நினைத்தார்கள். இது லூக்கா சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரத்தில் 37-40 வசனங்கள் வரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது விசித்திரமான உண்மை. இப்பொழுது இந்த இரண்டாவது விசித்திரமான உண்மையிலிருந்து உங்களுக்கு மூன்றாவது விசித்திரமான உண்மை, மிகவும் பெரிய உண்மை, மிகவும் நீளமான உண்மை, அதை நாம் இப்பொழுது என்னவென்று பார்க்க போகிறோம். இந்த மூன்றாவது விசித்திரமான உண்மை, இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது என்று பார்த்தால், அங்கே மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய சில சமாதிகள் திறக்கப்பட்டது. அந்த சமாதிகளிலிருந்து ஒரு சிலர் பரிசுத்தவான்கள் எழுந்து அவர்கள் எருசலேம் பட்டணத்திலே சுற்றி வந்ததாக நாம் பார்க்கிறோம். இதை பார்த்த எருசலேம் நகரவாசிகள் எல்லோரும் பயந்து போயிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். சமாதியில் சேர்ந்தவர்கள் எழுந்து வந்தார்கள் என்ற அந்த பயபீதி அங்கே நிலவியது. இது மூன்றாம் விசித்திரமான உண்மை. இந்த மூன்றாம் விசித்திரமான உண்மையிலே எத்தனையோ பேர் போதித்தாலும், இந்த வசனங்களை படித்தாலும் அவர்கள் சரியாக நமக்கு மிகவும் ஆழமான விதத்திலே இந்த வசனங்களை தியானிக்கவில்லை. நீங்கள் யாரெல்லாம் இந்த உபதேசத்தை, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இறுதி வரை கேளுங்கள். மிகவும் ஆழமான உண்மையை நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள போகிறோம். இது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், மத்தேயு சுவிசேஷத்திலே 27ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷத்திலே 27ஆம் அதிகாரத்திலே நாம் இது இருக்கிறது. இந்த 27ஆம் அதிகாரம் 51 53 வரை இந்த 3 வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக புரியும்.
27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். மிகவும் விசித்திரமான வசனங்கள், மிகவும் விசித்திரமான உண்மையை இது உள்ளே அடக்கியிருக்கிறது. இந்த 3 வசனங்கள் மிகவும் விசித்திரமான உண்மையை, இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை இது மிகவும் விசித்திரமான உண்மைகளை இது அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. என்னவென்று பார்ப்போம். இது மிக மிக விசித்திரமான உண்மை என்றால் இதை யாருமே சரியாக நமக்கு இதுவரை போதிக்கவில்லை. தேவனாகிய கர்த்தர் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் இப்பொழுது அதை தியானிப்போம். என்னவென்று பார்த்தால் இங்கே நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே 4 சுவிசேஷங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 4 சுவிசேஷங்களிலே மத்தேயு சுவிசேஷத்தில் மாத்திரமே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி என்று பார்த்தால் இங்கே மத்தேயு மாத்திரமே இந்த சுவிசேஷத்தை யூதர்களுக்காக எழுதினார். அவ்வாறாகவே மார்க் சுவிசேஷம் ரோமானியர்களுக்காக எழுதப்பட்டது, லூக்கா சுவிசேஷம் அந்நியர்களுக்காக எழுதப்பட்டது, யோகான் சுவிசேஷம் எல்லோருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் எழுதப்பட்டது. இது நாம் நன்கு அறிந்ததே. மத்தேயு ஒரு யூதர். இந்த மத்தேயு யூதர்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏற்பாடு செய்து கொண்டு இது யூதர்களுக்காக எழுதப்பட்டது. ஏன் என்று பார்த்தால் இப்பொழுது நடந்த இந்த 3 வசனங்கள், நாம் வாசித்த இந்த 3 வசனங்களை யார் புரிந்து கொள்ள முடியும் என்றால், முதலாவதாக ஆண்டவர் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அது யூதர்களாகத்தான் இருக்க முடியும். யூதர்களை தவிர வேறு யாருக்குமே இது புரியாது. அதனால்தான் இங்கே மத்தேயு மாத்திரம் இந்த பகுதியை இங்கே இந்த சுவிசேஷத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். ஏன் ஒரு யூதருக்கு மாத்திரமே தெரிந்த ஒரு உண்மை, இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே தெரிந்த உண்மை நமக்கு தெரியாத உண்மை அப்படி என்னவென்று பார்த்தால், இதற்கு நாம் பழைய ஏற்பாட்டிற்கு போக வேண்டும். அங்கே இருந்து ஒரு சில விஷயங்களை நாம் தியானித்து விட்டு அப்பொழுது மீண்டும் இங்கே வந்தால் நமக்கு தெளிவாக புரியும். இங்கே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அது யாத்ராகமத்திலே 20 இங்கே நன்றாக கவனியுங்கள். நன்றாக கவனித்து பார்த்தால் இங்கே யாத்ராகமத்திலே எக்ஸோடஸ் யாத்ராகம் 23ஆம் அதிகாரம் நான் 14ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். ஒரு 2-3 வசனங்கள் படிக்கிறேன். அதை வாசித்த பின்பு உங்களுக்கு நான் விளக்கி காட்டுகிறேன். யாத்ராகமும் 23ஆம் அதிகாரம் 14. வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நமக்கு நன்றாக தெரியும், வருடத்தில் மொத்தம் 7 பண்டிகைகள். இந்த 7 பண்டிகைகளிலும் யூதர்களில் ஆண்மகன்கள் எங்கே இருந்த, உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு போய் அங்கே ஆஜராக வேண்டும். இந்த 7 பண்டிகைகளிலுமே அவர்கள் இருக்க வேண்டும். இந்த 7 பண்டிகைகளிலே 7 பண்டிகைகள் என்னவென்று பார்த்தால், முதலாவதாக நமக்கு தெரியும் பஸ்கா பண்டிகை, பஸ்கா திருநாள். இரண்டாவதாக நமக்கு தெரியும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. மூன்றாவதாக அறுவடை திருநாள். இந்த அறுவடை திருநாள் இரண்டு முறையாக இது பின்பற்றப்படும். ஒன்று அறுப்பு கால பண்டிகை, பின்பு சேர்ப்பு கால பண்டிகை.
அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. அறுப்பு கால பண்டிகை என்பது ஒரு ஒரு விவசாயம் அந்த வேலை செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள், அந்த யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், விவசாயம் செய்து முடித்து அதன் பலன் வரும்போது எப்பொழுது அறுவடை காலம் வருகிறதோ அந்த அறுவடை காலம் வந்துவிட்டது என்பதற்கு அறிகுறியாக என்ன செய்வார்கள், கொஞ்சம் அந்த அறுவடையில் கொஞ்சம் பயிர்களை மாத்திரம், நன்றாக பழுத்த அந்த கொஞ்சம் பயிர்களை மாத்திரம் அவர்கள் முத்திரையிட்டு, அதை குறிப்பிட்டு முத்திரையிட்டு அந்த முதற் பலனை அவர் என்ன செய்வார்கள், தேவனாகிய கர்த்தருக்கு அர்ப்பணிப்பார்கள். அதற்கு பின்பு கொஞ்ச காலம் தள்ளி அவர் என்ன செய்வார்கள், மீதி அறுவடையை அவர் செய்வார்கள். சோ அறுப்பு கால பண்டிகையிலே முதற் பலனை அறுவடை செய்வது என்பது ஒன்று, மீதி உள்ள எல்லா பலனையும் அறுவடை செய்வது என்பது இன்னொன்று. அது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். சோ இப்பொழுது நாம் 7 பண்டிகைகளிலே முதலாவது பஸ்கா திருநாள், இரண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, மூன்றாவது நாள் என்னது, அறுப்பு கால பண்டிகை, அறுவடை நாள் பண்டிகை, நான்காவது பெந்தகோஸ்து நாள் திருவிழா, ஐந்தாவதாக எக்கால பண்டிகை, ஆறாவதாக பாவ விமோசனம், பாவ நிவர்த்தி செய்யும் அந்த நாள், அது ஒரு பண்டிகை. பின்பு கூடார திருவிழா என்பது இந்த 7 பண்டிகைகள். இந்த 7 விழாக்களிலும் 7 பண்டிகைகளிலும் நாம் இப்பொழுது பார்க்க போறது ஒன்றே ஒன்று. அதன் மூலம் இயேசு உயிர் தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது, இதற்கும் அதற்கு என்ன சம்பந்தம் என்று பார்ப்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க போறது என்னது, அறுவடை கால பண்டிகைகளிலே 2 விதமான அறுவடைகளை பார்க்க போகிறோம். முதலாவது அறுவடை எப்பொழுது என்று பார்த்தால், இங்கே நாம் பார்க்கலாம். முதலாவது அறுவடை எப்பொழுது என்றால், இங்கே முதல் 3 பண்டிகைகள், 7 பண்டிகைகளிலும் 7 திருவிழாக்களிலும் யூதர்கள் ஆண் மக்கள் எங்கிருந்தாலும் வர வேண்டும். முதல் 3 பண்டிகைகள் வசந்த காலத்திலே நடைபெறும். ஒரே வாரத்தில் இது நடைபெறும். ஒரே வாரத்தில் இந்த முதல் 3 பண்டிகைகள் நடைபெறும். அதற்கு பின் 50 நாட்கள் கழித்து பெந்தகோஸ்து திருவிழா வரும். அதற்கு அப்புறம் இலையுதிர் காலத்திலே மீதமுள்ள 3 பண்டிகைகள் இது நடக்கும். இது வழக்கமாக நடப்பது. இது தேவனாகிய கர்த்தர் யூதர்களுக்கு ஆணையிட்டது. இதன்படி அங்கே நடந்து கொண்டிருக்கும். இப்பொழுது இங்கே இருந்து நீங்கள் மிகவும் உன்னிப்பாக மிகவும் ஆழ்ந்த தியானத்திலே போய் நீங்கள் கவனிக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த நாம் இப்பொழுது வெளிப்படுத்தக்கூடிய இந்த உண்மைகள் உங்களுக்கு புரிந்ததென்றால் நீங்கள் புண்ணியவான்கள் என்று நான் சொல்ல வேண்டும். நன்றாக கவனியுங்கள். இங்கே முக்கியமான நோக்கம், இந்த பண்டிகைகளின் முக்கியமான நோக்கம் என்பது என்னவென்று பார்த்தால், இந்த பண்டிகைகள் அனைத்தும் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே கொடுத்தது. எப்படி இந்த 7 பண்டிகைகளும் பழைய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாக பின்னால் நடக்கக்கூடியவற்றை காண்பிப்பதற்காக தீர்க்க தரிசனமாக இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பண்டிகைகள் 7 பண்டிகைகளிலும் முதல் 3 பண்டிகைகள் இயேசு கிறிஸ்துவானவர் முதலாம் வருகையிலே வந்து அவர் நிறைவேற்றி விட்டார். இப்பொழுது பெந்தகோஸ்து பண்டிகை இருக்கிறது. இது இந்த சபையின் காலமாக இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்து முதலில் வருவது எக்கால பண்டிகை. இங்கே இருந்துதான் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சபைக்காக அவருடைய மணப்பெண்ணை எடுத்துச் செல்வதற்காக வரும்போது அங்கே எக்கால பண்டிகை அங்கே தொடங்கும். இப்பொழுது எல்லாமே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. நாம் இப்பொழுது என்ன தியானிக்க போகிறோம்? முதல் 3 பண்டிகைகள் இயேசு கிறிஸ்துவானவரின் முதலாம் வருகையில் நிறைவேற்றி விடப்பட்டது. இப்பொழுது 2வது தடவை அவர் நமக்காக சபைக்காக வரும்போது இங்கே எக்கால பண்டிகையிலே தொடங்கும். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம், அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இங்கே என்ன செய்வார்? பிரதான ஆசாரியன் the high priest, பிரதான ஆசாரியர் என்ன செய்வார் என்றால், இங்கே இந்த அறுவடை கால பண்டிகை வருகிறதே, அதற்கு முன்பாக ஒரு நாள் முன்பாக பஸ்கா பண்டிகை வருகிறதே, அதற்கு ஒரு நாள் முன்பாக என்ன செய்வார் என்று பார்ப்போம். ஒரு நாள் முன்பாக என்ன செய்வார் என்றால், இவர் அந்த பஸ்கா பண்டிகை என்று வருகிறதோ அன்று
2:30 மதியம் 2:30 முதல் 3 மணி வரை 3 மணிக்குள்ளாக அன்றைக்கு வந்த எல்லா பலிகடாக்களையும் அவர் பலி செய்துவிட்டு அங்கே அந்த இதை விட்டு என்ன செய்வார்? அவர் இறுதியான பலியையும் அவர் அர்ப்பணித்து விட்டு அவர் அங்கிருந்து அவர் சம்பந்தப்பட்ட உதவியாளர்களை அழைத்து கொண்டு கித்ரோன் பள்ளத்தாக்கு என்ற அந்த பள்ளத்தாக்கு வழியே நடந்து அவர் ஒலிவ மலையிலே சென்று அங்கே இதற்காகவே பார்லி பயிரிடப்பட்ட நிலம் அங்கே யூதர்கள் லேவியர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே பயிரிட்டு வைத்திருப்பார்கள். இந்த ஒரு நோக்கத்திற்காக. எந்த ஒரு நோக்கம் என்பதென்றால் அறுவடை காலத்திலே முதற் பலனை அவர்கள் குறியிட்டு மார்க் செய்வார் என்பார்களே, மார்க் செய்துவிட்டு குறியிட்டு அதற்காகவே இந்த பார்லி அந்த நிலத்திலே பார்லி பயிரிட்டு அதனுடைய பலன் வருமாறு செய்வார்கள். இன்று அவர் இங்கே கிளம்பி போய் என்ன செய்வார் என்றால் ஒரு பார்லி உங்களுக்கு நெல் பயிர் போல் வரும். இதுபோல் 10 கொத்துக்களை அவர் முத்திரையிடுவார். அடையாளம் விட்டு அதை அந்த பார்லி பயிர் வழியை கட்டிவிட்டு அடையாளம் விட்டு அவர் மீண்டும் வருவார். மீண்டும் வரும்போது அங்கே மாலை பொழுது முடியும். அப்பொழுது அவர் பலியிட்ட அவற்றை எல்லாம் எடுத்து இப்பொழுது அவர் என்ன செய்வார்? அவருடைய இரவு உணவை அவர் சாப்பிடுவார். இங்கே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் இரவு உணவு சாப்பிடும் பொழுது இங்கே பார்த்தால் முதல் அவர்களுக்கு நாள் எங்கே தொடங்கும், நாள் எங்கே முடியும்? ஒரு நாள் என்பது எங்கே துவங்கும், எங்கே முடியும் என்று பார்த்தால் சூரிய அஸ்தமனத்திலே அவர்களுக்கு ஒரு நாள் முடியும். இன்று சூரிய அஸ்தமனத்திலே அவர்களுக்கு ஒரு நாள் துவங்கும். நாளை சூரிய அஸ்தமனத்திலே ஒரு நாள் முடியும். அப்படியாக பார்த்தால் இவர் அந்த வெள்ளிக்கிழமை அந்த விசிராந்தி நாளிலே, ஓய்வு நாளிலே அவர் இந்த பண்டிகையை அவர் இறுதி பலியை முடித்துவிட்டு அவர் இந்த பள்ளத்தாக்கிலே ஒலிவ மலையின் அந்த பாரிநிலத்திலே போய் அடையாளம் குறியிட்டு வந்து விட்டாரே. வந்ததுக்கு அப்புறம் இந்த பலியிட்டவைகளை எல்லாம் அவர்கள் இரவு உணவாக சாப்பிடும் போது அவர்களுக்கு அது அடுத்த நாள் எப்பொழுது வெள்ளிக்கிழமை என்ன செய்தார்? அவர் பலியிட்டார். வெள்ளிக்கிழமை இரவு நமக்கு வெள்ளிக்கிழமை இரவு, ஆனால் அவர்களுக்கு அன்று சனிக்கிழமை 6 மணி முதலே வெள்ளிக்கிழமை 6 மணி மாலை 6 மணி அவர்களுக்கு சனிக்கிழமையாக மாறிவிட்டது. இப்பொழுது அந்த சமயத்திலே அவர் என்ன செய்கிறார்? இரவு உணவை எடுத்துக்கொள்கிறார். வெள்ளிக்கிழமை முடிந்தது, சனிக்கிழமை வருகிறது, சனிக்கிழமை முடிகிறது. சனிக்கிழமை முடிந்தவுடன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சூரிய உதயத்திற்கு சற்று முன்னதாக ஒரு 5:30 அந்த சமயத்திலே அந்த மணிகளிலே அவர் எழுந்திருந்து இப்பொழுது என்ன செய்வார் என்றால், சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக அந்த ஒலிவ மலையிலே பார்லி பயிரிடப்பட்ட அந்த நிலத்திலே இவர் அடையாளமிட்டு விட்டு வந்த அந்த அறுவடையை இவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த சமயத்திலே இவர் போக வேண்டும். போய் அதை அறுவடை செய்து வந்து அந்த முதற் பலனை ஆண்டவருக்கு சூரிய உதயமாகும் அந்த நேரத்திலே இவர் அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் அவர்கள் அறுவடை காலத்திலே முதற் பலனை the feast of first fruits என்பார்கள். அறுவடை காலத்தின் முதல் பலனை அவர் தேவனாகிய கர்த்தருக்கு அங்கே அர்ப்பணிப்பது என்பதற்கான முறை இதுதான். இப்பொழுது உங்களுக்கு புரிந்தது. நன்றாக கவனியுங்கள். பிரதான ஆசாரியன் ஞாயிற்றுக்கிழமை காலை எழுந்து அவருடைய இருப்பிடத்திலிருந்து இங்கே கித்ரோன் பள்ளத்தாக்கு வழியே வந்து ஒலிவ மலையில் இருக்கும் அந்த பாரி நிலத்திலே அவர் அடையாளமிட்டு வைத்த அந்த 10 பயிர்களையும் அதற்கான திணைகளையும் அவர் அறுத்து மீண்டும் அவர் எருசலேம் தேவாலயத்திற்கு போய் அங்கே தேவனாகிய கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதற்கு அவர் எழுந்த சமயத்திலிருந்து சூரியன் உதயமாகும் அந்த சமயத்திற்கும் 1 to 1.5 மணி நேரம் இடைவெளி இருக்கும். இவர் வந்து இதை செய்துவிட்டு அங்கே போய் அர்ப்பணிப்பதற்கு 1 இங்கே இருக்கும். இப்பொழுது மிக உன்னிப்பாக கவனியுங்கள்.
இப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து அந்த ஒலிவமலையில இருக்கிற பார்லி பயிரிடப்பட்ட அந்த நிலத்திற்கு போய்விட்டார். இவர் அடையாளமிட்டு விட்டு வந்த அந்த பயிர்களை இவர் என்ன செய்ய வேண்டும்? அறுத்து அதன் பின்பு அதனுடைய பலனை எடுக்க வேண்டும், அந்த தானியங்களை எடுக்க வேண்டும். இப்பொழுது அறுப்பதற்காக இவர் அந்த அரிவாளை எடுப்பார் இல்லையா? எடுத்து இப்படியாக அறுப்பதற்கு அரிவாளை எடுத்து இப்படியாக அறுக்கும் அந்த சமயத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். புரிகிறதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டிலே அறுவடை காலத்திலே முதற் பலனை தேவனாகிய கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய அந்த அதே சமயத்தில் பிரதான ஆசாரியன் அந்த பார்லி பயிர்களிலே அரிவாளை எடுத்து அவர் அதை அறுப்பதற்கு அந்த சனத்திலே அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது அவர் முதற் பலனை தேவனுக்கு, பிரதான ஆசாரியன் முதற் பலனை தேவனாகிய கர்த்தருக்கு சமர்ப்பணம் செய்வதற்கும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கும் என்ன சம்பந்தம்? அந்த முதற் பலன் பிரதான ஆசாரியர் சமர்ப்பிப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தோர்களின் மத்தியிலே முதற் பலனாக எழுந்தார். மரித்தோர்களின் மத்தியில் அவர் என்ன செய்தார்? முதற் பலனாக எழுந்தார். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, மரித்தோர்களின் மத்தியிலே அவர் மாத்திரம் முதற் பலனாக எழுந்திருக்கவில்லை, அவருடன் சேர்ந்து சில சமாதிகள் அங்கே திறக்கப்பட்டன. அந்த சமாதிகளிலிருந்து பரிசுத்தவான்களும் எழும்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்கே சொல்கிறது? நாம் சற்று முன்னே படித்தோம், மத்தேயு 27:51. எங்கே? மத்தேயு 27:51, 52, 53. மீண்டும் ஒருமுறை படிக்கிறேன், அதன் பின்பு விளக்கத்துக்கு செல்லலாம். மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு. எப்பொழுது? அவர்கள் உயிர் தெழுந்த பின்பு. இப்பொழுது பார்த்தால், தேவதூதன் இயேசு கிறிஸ்துவின் சமாதியை இருக்கும் பாறாங்கல்லை திறப்பதற்கு முன் தேவதூதன் இறங்கி வரும்போது அங்கே பூகம்பம் ஏற்பட்டது. பழைய நிபந்தனையிலே இப்பொழுது நாம் படித்த இந்த பகுதியிலே அங்கேயும் பிரதான ஆசாரியன் அங்கே போய் அந்த பார்லி நிலத்திலே பயிரிடும் போது, அந்த பயிர்களை அறுவடைக்கு முத்திரையிடும் போது, அடையாளம் இடும் போது அங்கேயும் பூகம்பம் நடந்ததாக நாம் படிப்போம். இப்பொழுது இங்கே இந்த பூகம்பம் நடக்கும் பொழுது என்ன செய்கிறது? தேவாலயத்தின் திரை மேல் தொடங்கி, அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய இறுதி ஆவியை அப்பொழுது விட்டவுடன் தேவாலயத்தின் திரை இரண்டாக கிழிந்தது. அது மாத்திரமல்ல, மேலிருந்து கீழ் வரை கிழிந்தது, பூமி அதிர்ந்தது என்றால் இங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டது, கண்மலைகளும் பிளந்தது, பாறைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. ஏனென்றால் கல்லறைகள் திறக்கப்பட்டது. இப்பொழுது அடுத்து நான் வாசிப்பதை மிகவும் கவனமாக கேளுங்கள். அவர் உயிர் தெழுந்த பின்பு, யார்? இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்ததற்கு கல்லறைகள் திறக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் வெளியே வந்தது இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்ததற்கு பின்பு அவர்கள் வெளியே வந்தார்கள். ஏனென்றால் மரித்தோர்களிலே முதற் பலனாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உயிர் தெழுந்த பின்பு அவரோட இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தவான்களும் அவருடைய சமாதிகள் திறக்கப்பட்டு அவர்களும் எழுந்திருத்தார்கள். இப்பொழுது பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் இந்த முதற் பலனை அறுத்து கொண்டு அங்கே தேவனாகிய கர்த்தருக்கு அவர் இந்த முதற் பலனை அவர் செலுத்தினார். இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே எல்லாம் என்ன செய்கிறார்? மரித்தோர்களிலே முதற் பலனாக அவர் எழுந்திருந்து உயிர் தெழுந்திருந்து
அவரோடே உயிர்த்தெழுந்த சில பல பரிசுத்தவான்களை, எப்படி அந்த பரிசுத்தவான்கள் என்றால் தேவனின் திட்டப்படி இந்த பரிசுத்தவான்கள் அடையாளமிடப்பட்டார்கள். முதற் பலனாகிய இயேசு, மரித்தோர்களில் முதற் பலனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகும் போது இவர்களும் எழுந்திருப்பார்கள் என்று முன்னாலேயே தேவனாகிய கர்த்தர் அந்த பரிசுத்தவான்களின் மேலே அடையாளமிட்டிருந்தார். சோ மொத்தத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுகிறார். அவரோடு சமாதிகள் திறக்கப்பட்டு பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுகிறார்கள். இப்பொழுது இந்த உயிர்த்தெழுந்த உடனே நடந்த விஷயம், அப்பொழுதுதான் மக்தலேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அகப்பட்டார். அந்த இடத்திலே காணப்படுகிறார். அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மக்தலேனா மரியாள் போதகரே என்று வரும்போது, அப்பொழுது இயேசு தடுத்து நிறுத்துகிறார். என்னை தொட வேண்டாம், நான் இன்னும் என் தகப்பனிடம் செல்லவில்லை, அதனால் நீ என்னை தொட வேண்டாம் என்று அங்கே எச்சரிக்கை விடுத்ததாக நாம் காண்கிறோம். இந்த சமயத்திலேதான், எந்த சமயத்திலே பிரதான ஆசாரியர் அந்த முதற் பலனை அறுத்து அங்கிருந்து தேவனாகிய கர்த்தருக்கு எருசலேம் மந்திரத்திலே தேவாலயத்திலே அந்த சமர்ப்பணத்தை கொண்டு போறதுக்கு அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்திலே நடந்த விஷயங்கள் இது. இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவான உயிர்த்தெழுந்த பின்பு சமாதிகள் திறக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் வெளியே வந்து எருசலேம் நகருக்கு வந்து காணப்பட்டார்கள். புரிகிறதா உங்களுக்கு? இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டிலே முதற் பலனை அறுத்து கொண்டு எருசலேம் நகரத்திலே தேவாலயத்திலே தேவனாகிய கர்த்தருக்கு அதை சமர்ப்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? அவர் மரித்தவர்களின் முதற் பலனாக உயிர்த்தெழுந்து அவருடனே உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களையும் பாதாளத்திற்கு சென்று அங்கே ஆபிரகாம் மடியில் இருந்த பரிசுத்தவான்களையும் மொத்தமாக எடுத்துக்கொண்டு அவர் இங்கே தேவனாகிய நமது தகப்பனிடம், தந்தையாகிய தேவனாகிய கர்த்தரிடம் எடுத்துக்கொண்டு போய் அந்த மரித்தோர்களில் முதற் பலனாக தன்னையும் தன்னுடன் எழுந்த அந்த சமாதிகள் திறக்கப்பட்ட பரிசுத்தவான்களையும் ஆபிரகாம் மடியில் இருந்த அந்த பரிசுத்தவான்களையும் அங்கே தேவனுக்கு முதற் பலனாக அவர் சமர்ப்பித்தார் என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இது 3வது விசித்திரமான உண்மை நாம் இப்பொழுது பார்த்தது. அப்படி என்றால் நன்றாக கவனியுங்கள். அறுவடை திருநாளிலே முதற் பலனை அறுவடை செய்து தேவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறோம். கொஞ்ச காலம் தள்ளி மீண்டும் பெரிய அறுவடை, அதாவது சேர்ப்பு கால அறுவடை, சேர்ப்பு கால பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. அறுப்பு கால பண்டிகை என்பதுதான் இதுவரையில் நாம் பார்த்த பிரதான ஆசாரியன் செய்தது, ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது. பின்பு சேர்ப்பு கால பண்டிகை, மீதமுள்ள அந்த பலனை என்ன செய்ய வேண்டும்? அறுவடை செய்து நாம் கொண்டு வர வேண்டும் அல்லவா? இதற்கு என்ன செய்வது? இதுதான் சேர்ப்பு கால பண்டிகை. இப்பொழுது அறுப்பு கால பண்டிகைக்கும் சேர்ப்பு கால பண்டிகைக்கும் மரித்தோர்களிலே முதற் பலனாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவும் அவருடன் சேர்த்து எழுப்பப்பட்ட பரிசுத்தவான்களும் அறுப்பு கால பண்டிகையிலே முதற் பலன். இப்பொழுது சேர்ப்பு கால பண்டிகை என்பது என்னவென்று பார்த்தால் நன்றாக கவனியுங்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய ஆகாயத்திலே வந்து அவருடைய மணப்பெண்ணாகிய சபையை எடுத்துக்கொண்டு செல்வது. அதைத்தான் ஆங்கிலத்திலே த ராப்சர் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படி என்றால் முதல் 3 பண்டிகைக்கும் இறுதி 3 பண்டிகைக்கும் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் 3 பண்டிகைகள் இயேசு கிறிஸ்துவானவரின் 1ஆம் வருகையிலே நிறைவேற்றப்பட்டது. இடையிலே போய்கொண்டிருப்பது பெந்தகோஸ்து திருநாள். இப்பொழுது சபையின் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சபையின் காலம் முடிந்த உடனே இங்கே என்ன நடக்கும்? எக்கால பண்டிகை. அங்கே பழைய ஏற்பாட்டிலே எக்கால பண்டிகை, இங்கே இயேசு கிறிஸ்துவானவரின் 2ஆம் வருகை, சபைக்கான வருகை. 2ஆம் வருகை சபைக்கான வருகை. அந்த வருகையிலே அவர் என்ன செய்வார் என்று பார்த்தால் அப்பொழுதுதான் சேர்ப்பு கால பண்டிகை, the great harvest, the great harvest, the feast of first fruits, அறுப்பு கால பண்டிகையின் முதற் பலன். the great harvest சேர்ப்பு கால பண்டிகை. மீதமுள்ள பலனை எல்லாம் அறுவடை செய்து இயேசு கிறிஸ்துவானவர்
தன்னுடனே எடுத்து செல்வதுதான் சபைக்காக வந்து சபையை தனது மணப்பெண்ணாக அவர் எடுத்து செல்வார். அது இங்கே நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். எப்படி இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவரின் உயிர்த்தெழுதலுக்கும் சபை எடுத்துக்கொண்டு போவதற்கும் என்ன சம்பந்தம், எப்படி சம்பந்தம் என்று நாம் பார்த்தால் இங்கே நன்றாக கவனியுங்கள். முதலாம் தெசலோனிக்கா சபைக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை இருப்பது எல்லாமே சபை எடுத்துச் செல்வதற்கான, சபையை இயேசு கிறிஸ்துவானவர் எடுத்துச் செல்வதற்காக அந்த 5-6 வசனங்களிலே நாம் அதை படிப்போம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்ததற்கும் சபையை தூக்கி செல்வதற்கும் இந்த ஒற்றுமையை பார்த்தால், இயேசு கிறிஸ்துவான உயிர்த்தெழுகும் போது என்ன நடந்தது என்றால், அவர் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். அவருடன் சேர்ந்து சமாதிகள் திறக்கப்பட்டது. சமாதிகள் திறக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் வெளியே வந்து அவருடன் ஆண்டவரிடத்திலே எடுத்துக்கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் இருந்தவர்களையும் சேர்த்துக் கொண்டு ஆண்டவர் தேவனாகிய கர்த்தரிடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சமர்ப்பித்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சபையை எடுத்துச் செல்ல வரும்போது, த ராப்சர், சபையை எடுத்துச் செல்ல வரும்போது என்ன நடக்கும்? அப்பொழுதும் சமாதிகள் திறக்கப்படும். அநேகர் அல்ல, ஒரு சிலர் அல்ல, பலர் அல்ல, தேவனில் இயேசு கிறிஸ்துவில் கட்டப்பட்ட அத்தனை விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவரை தனது சொந்த இரட்சகராக, தனது சொந்த ஆண்டவராக, தனது தெய்வமாக எவர் ஒப்புக்கொண்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் மீதமுள்ள அந்த நிலத்தில் விளைந்திருந்த அந்த விளைச்சல் அத்தனையையும், அனைத்து விசுவாச ஜனங்களையும் அவர் அறுவடை செய்து கொண்டு போவதற்காக தான் 2வது முறை, சபைக்கான முறை, அந்த வருகை அவர் வருகிறார். இப்பொழுதும் சமாதிகள் திறக்கப்படுகிறது. இப்பொழுதும் அவருடைய விசுவாசிகளை அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். இப்பொழுது பார்த்தால் நாம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் சரி, ஆனால் இது பரிசுத்த வேதாகமத்திலே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் நாம் புரட்டுவோம். முதலாம் தெசலோனிக்கேயர் படிக்கலாம். முதலாம் தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே 14ஆம் வசனம் மாத்திரம் படிக்கின்றேன். படித்து நான் விளக்கி சொல்கின்றேன். முதலாம் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனத்திலே எப்படியாக இருக்கிறது? இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். நன்றாக கவனியுங்கள். 2 மிகப்பெரிய விஷயங்கள் இங்கே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மிகப்பெரிய விஷயங்கள், 2 சமயங்களிலே, 2 காலகட்டத்திலே நடந்த விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாள் அவர் மாத்திரம் உயிர்த்தெழுகவில்லை. அவர் உயிர்த்தெழுகும் போது அநேக சமாதிகள் திறக்கப்பட்டு பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுந்தார்கள். இப்பொழுது அந்த பரிசுத்தவான்களையும், முதற் பலனாகிய இயேசுவையும், அந்த பரிசுத்தவான்களையும், ஆபிரகாம் மடியிலே பாதாளத்திலே இருந்த அத்தனை நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவானவர் தேவனாகிய கர்த்தருக்கு சமர்ப்பித்தார். இது அவர் உயிர்த்தெழுந்த அந்த காலகட்டம். 2வது பாகம் 14ஆம் வசனத்திலே 2வது பாகம் என்ன சொல்கிறது? அப்படியே என்றால் இங்கே ஆங்கிலத்திலே இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷனல் என்று சொல்வார்கள். அப்படியே என்றால் அதை எப்படி நாம் விசுவாசிக்கிறோமோ, அதை எப்படி நாம் நம்புகிறோமோ, எதை இயேசு கிறிஸ்துவானவர் 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை நாம் எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். இயேசுவிடம் நித்திரை அடைந்தவர்கள் என்றால் அதற்கு பின்பு சபையின் காலங்களிலே, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த சபையின் காலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கிற ஜனங்களாகிய நாம் மரித்தோர்களானால் அவர்கள் அவரோடையே திரும்ப வருவார்கள் என்பது
என்பது இங்கே இது எதை பற்றி சொல்லப்படுகிறது? சபையை அழைத்து செல்வதற்காக அங்கே வரும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்த்தால், நன்றாக கவனியுங்கள், இப்பொழுது பார்த்தால் இங்கே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புகிறார்களோ அவர்கள் எதை நம்ப வேண்டும்? இப்பொழுது அப்படியே எதை நம்ப வேண்டும்? இயேசு கிறிஸ்துவானவர் சபையை கூட்டி செல்ல வரும்போது அதையும் நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் சபையை கூட்டி செல்ல வருவதை நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆதலால் இதை நம்பும் பொழுது அதையும் நம்பித்தானாக வேண்டும். ஏனென்றால் இதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் if then clause என்று சொல்வார்கள். if then sentence. இது நடந்ததென்றால் அதுவும் நடக்கும் என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறது. சோ இங்கே பார்த்தால் இந்த 3 விசித்திரமான உண்மைகள், இயேசு கிறிஸ்துவான உயிர்த்தெழுந்ததில் 3 விசித்திரமான உண்மைகளை நாம் பார்த்தோம். அதோடு இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த அந்த ஒரு விஷயத்தில் நாம் சபையை அவர் எடுத்துச் செல்வதற்காக, அழைத்துச் செல்வதற்காக வந்த விஷயத்தையும் நாம் சம்பந்தப்படுத்தி இன்றைய வேத பகுதியிலே தியானித்திருக்கிறோம். இப்பொழுது நமது கடமை என்ன? இந்த வேத பகுதியிலே நமது கடமை என்ன? அப்ளிகேஷன் பார்ட் என்பார்களே, நமது கடமை என்ன என்பதை பார்த்தால், நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுகவில்லை என்றால் 2 காரணங்கள். உயிர் தெழுகவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது, நமக்கு புனர்ஜென்மம், புதிய ஜென்மம் கிடையாது, நமது உள்ளம் மனம் மாறி இருக்காது. இது முதல் காரணம், ரட்சணை முதல் காரணம். 2வது காரணம் என்னவென்று பார்த்தால், மீதி அறுவடை இருக்கிறது. முதற் பலனாக எடுத்துக்கொண்டு போனால் மீதி அறுவடை அது ரிசரக்ஷன், ஜீசஸ் ரிசரக்ஷன். அந்த ஜீசஸ் ரிசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதல் தான் மீண்டும் ஒரு முறை அவர் அந்த சேர்ப்பு கால பண்டிகையிலே மீதமுள்ள நாம் அனைவரையும் சபையாக அவர் அழைத்து கொண்டு போவது. இந்த 2 காரணங்கள் தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உயிர்த்தெழுதலிலே முடிபட்டு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொண்டு, இப்பொழுது நம்முடைய கடமை இதிலே என்னவென்றால், இந்த வேத பகுதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்தது நடந்துவிட்டது. முதற் பலனை அவர் சமர்ப்பித்து விட்டார், மீதி பலனையும் சமர்ப்பிக்க போகிறார். அதற்காக சபையை அழைத்து கொண்டு போவதற்காக அவர் மத்திய ஆகாசத்திற்கு, நடு ஆகாயத்திற்கு வரப்போகிறார். வானவீதியிலே அவர் வரும்போது அவர் அழைத்துக் கொள்ளும் கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நமது கடமை. அப்படியாக அந்த கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் சுட்டி காட்டியிருக்கிற அத்தனை விஷயத்தையும் நமது வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே நாம் நொடி முதல் நொடி வரை நாம் ஒவ்வொரு நொடியிலும் என்ன செய்ய வேண்டும்? அதை பின்பற்றி அந்த சபையை அழைத்து கொண்டு செல்ல போகும்போது அந்த கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வேத பகுதியிலே நமக்கு கற்றுக் கொடுப்பது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.